வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக காரசாரமான மிளகாய் வத்தல் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். மிளகாய் வத்தல் ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. புளியோட அளவு உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா புளியோட அளவை கூட்டிக்கலாம், இல்லை காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா புளியோட அளவை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் இது வதக்கி செய்யும்போது இந்த சட்னி நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குது. இதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சட்னியில் மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காரசாரமான மிளகாய் வத்தல் சட்னி ரெடி. இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக முழு உளுந்து தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். முழு உளுந்து தோசையோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.